அது மாத்திரமல்ல, நானும் கூட அன்றைக்கு அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு சில ஒரு 10 பேர் 15 பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார். ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன். அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செயற்பாடு. நிச்சயமாக அதன் பின்னர், அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்னோக்கி போவதில்லை. மக்கள் அபகரான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இல்லை. அதாவது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்று அங்குள்ள மக்கள் இன்று கூறுகின்றார்கள். அதே போன்று, அதாவது இவ்வகரான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கேபினட் அமைச்சர் வருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகும். அந்த அங்கீகாரத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வழக்கிலான அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்தது. அப்ப அந்த வகையில் பிறகு அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று, அதாவது எங்களை அடித்து புரட்டினார்கள். எங்களுடைய அந்த யூடியூப் அது அந்த நேர்காணல்களையும் கூட நேரடியாக பார்க்கலாம். எங்களுக்கு, அதாவது நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கண்டு ஓடுகின்றவர்கள் அல்ல. ஏனென்றால் கிருஷாந்தினுடைய கொலை என்பது 90ஆம் ஆண்டுகளில் இருந்த கொலை. அந்த காலத்தில் நாங்கள் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் கூட இல்லை. எங்களுக்கும் எதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு சில அரசியல் வியாபாரிகள் இருக்கின்றார்கள். அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் அரசியல் செய்கின்ற ஒரு சில வியாபாரிகள் இருக்கின்றார்கள். அப்ப அதன் மூலமாக தாங்களுக்கு வியூவர்ஸை அதிகரித்துக் கொள்வது எப்படி, அதன் மூலமாக சம்பாதிப்பது எப்படிகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அந்த வகையான மொக்கத்தனமான அரசியல்வாதிகளுடைய கூடாரமாக இருந்ததே தவிர மக்களுடைய பங்களிப்போ அல்லது மக்களுடைய எதிர்ப்போ எந்த விதத்திலும் எங்களுக்கு எதிராக ஏற்படவில்லை என்பதை குறிப்பிட்டாக வேண்டும்.